இன்னைக்கு 9/3/2026 தமிழ் கிளாஸ். சில நேரம் அமைதியாக உட்காந்து நம்மக்கிட்டேயே கேட்கணும், நான் யார்? நான் இந்த உடலா? காலத்தோட மாறிட்டே இருக்கிற இதுவா நான்? இல்லை ஒவ்வொரு மாற்றத்தையும் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த மௌனம் சாட்சி, அதுதான் நானா? வாழ்க்கைங்கிறது ஒரு நதி. எண்ணங்கள் வருது, உணர்வுகள் வருது, சூழ்நிலைகள் வருது, அது போயிடும். ஆனால் நமக்குள்ள ஒரு இடம் இருக்கு, அது எப்போவுமே மாறாது. அதுதான் சத்தியம். அந்த மௌனத்தை நம்ம தொட்டுட்டோம் அப்படின்னா ஞானம் புத்தகத்திலேருந்து வராது, அது உள்ளிருந்து பொங்கி வெளிப்படும். இருளாக இருக்கும்போது திடீர்னு ஒரு விளக்கு ஏற்றி வச்சோம் அப்படின்னா அப்போ வாழ்க்கை ஒரு சுமையாக இருக்காது, அது ஒரு விழாவாக மாறுது. இப்போ நம்ம வேலை செய்கிறோம், ஆனால் உள்ள மௌனம் இருக்குது. மனிதர்களை சந்திக்கிறோம், ஆனால் உள்ள சாட்சியாக இருக்கும். நம்ம சேவை செய்கிறோம், மேலும் அதை உணர்றோம். கொடுப்பவனும் அவனே, பெறுபவனும் அவனே. அகங்காரம் போயிடும், வாழ்க்கை எளிதாக மாறுது. ஒரு மலரை போல வாழ கற்றுக்கொள்ளணும். அது மனம் கொடுக்குது, ஆனால் அறிவிப்பு செய்யாது. ஒரு நதியை போல பாய கற்றுக்கொள்ளணும். அது எல்லாருக்கும் தண்ணி தருது, ஆனால் உரிமை கொண்டாடாது. ஆகாயத்தை போல இருக்க கற்றுக்கொள்ளணும். அதில் நம்ம எல்லாரும் எல்லாமே நடக்குது, ஆனால் ஒருபோதும் அது கட்டுப்படாது. இப்படியே வாழும்போது தியானம் முயற்சியாக இருக்காது, அது நம்முடைய சுவாசமாக மாறுது. ஒவ்வொரு கணத்திலும் அது ஆழமான சாந்தி கொடுக்குது. ஸோ அது மௌனம். அந்த மௌனம் ஆனந்தமாக இருக்கும். மேலும் நம்ம புரிஞ்சிருக்கோம், மகிழ்ச்சி வெளியே இல்லை, அமைதி வெளியே இல்லை, இறைவனும் வெளியே இல்லை, எல்லாம் இங்கே உள்ளதான் இருக்கு. ஸோ அந்த விழித்தெழ வேண்டியது மட்டும்தான் இப்போ பாக்கி இருக்கு. இன்னைக்கு 3 பிப்ரவரி 2002 முரளியை நம்ம ரிவைஸ் செய்துட்ருக்கோம். 5 பாயிண்ட்டுகள். முரளினுடைய தலைப்பு லட்சியம், இலக்கு மற்றும் லட்சணங்கள், குணங்கள் சமமாகணும். அனைத்து பொக்கிஷங்களாலும் நிரம்பியவர்களாக மாறணும். இப்போ சிந்தனை ஓடும்போது சில நேரம் முக்த சிந்தனைகள் இருக்கும், அதுலேருந்து பாயிண்ட்டுகள் வெளியில் வரும். பாயிண்ட் வைஸ் நம்ம சிந்தனை செஞ்சோம், பாயிண்ட் பிரகாரம் சிந்தனை செய்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வரும். ஆனால் ரெண்டுமே அதனுடைய இடத்துல அவசியமானது தான். அப்போ பாயிண்ட் வைஸ் நம்ம இப்போ போகலாம். அப்படி இல்லைன்னா நம்ம போக வேண்டிய இடத்துலேருந்து விலகி எங்கேயோ வேற இடத்துக்கு போயிடுவோம். அங்கேயும் ஒரு முடிவு கண்டிப்பாக வரும். இயல்பாக ஒன்று இயற்கையானதாக இருக்கணும். ஸோ முதல் பாயிண்ட்டு, ஞானத்தினுடைய பொக்கிஷத்தினால முக்தி, ஞானத்தின் பொக்கிஷத்தினால முக்தி மற்றும் ஜீவன் முக்தியின் அனுபவம். ஸோ இந்த பாயிண்ட் வைஸாக நம்ம சிந்தனை எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் எல்லாரும் பார்த்துக்கணும் இந்த திருஷ்டி கோணங்கள் என்னென்ன அப்படின்னு. முதல்ல ஞானத்தின் பொக்கிஷத்தினால் முக்தி, ஜீவன் முக்தியின் அனுபவம். அது எப்படி நடக்கும்? ஞானம் ஆத்மாவுக்கு ஒரு விழிப்புணர்வு தருது. ஞானத்தால் ஆத்மா விழிப்படையுது. முதல் விழிப்புணர்வு என்னது? எந்த விழிப்புணர்வு வருது? சுயம், நான் யார், ஆத்மா. இது தெரியாம தானே இருந்தோம். இரண்டுக்குமே இப்போ விழிப்புணர்வு இருக்கு. ஆத்மாவுக்கும் உடலுக்கும் ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. அந்த 2 விழிப்புணர்வுமே அவசியமானது. உடலும் ஜாக்கிரதி நிலையில இருக்கணும், ஆத்மாவும் விழிப்புணர்வோடு இருக்கணும். அதே மாதிரி காலத்தின் விழிப்புணர்வு ஞானத்தினால மாயா பத்தின ஒரு தெளிவு. பரந்தாமத்தினுடைய அடையாளம், பரமாத்மாவின் அடையாளம், அந்த பரம் உயர்ந்த சுப்ரீம் அந்த விழிப்புணர்வு, அஞ்ஞானத்தின் விழிப்புணர்வு, இதுவும் ரொம்ப முக்கியம். ஆதி மத்திய அந்தத்தினுடைய விழிப்புணர்வு, காலத்தின் விழிப்புணர்வு, பரம்தாமின் விழிப்புணர்வு, நம்ம ஆள் மனதினுடைய விழிப்புணர்வு, டிராமாவின் ஞானம், அதாவது தெளிவு, புரிதல், பவித்ரதாவின் விழிப்புணர்வு, சக்திகளின் விழிப்புணர்வு,
ஞானமே முக்தி தருது. அந்த முக்தியை ஜீவன் முக்தியை நோக்கி கொண்டு போகணும். எவ்வளோக்கு எவ்வளோ முக்தியோ அவ்வளோக்கு எவ்வளோ ஜீவன் முக்தி. ஞானம் மோகம், அஞ்ஞானம், அந்தகாரம், இருள் இதெல்லாத்துக்கும் முடிவு கொண்டு வருது. விவேகத்தை அதிகரிக்குது. நம்முடைய புரிதல் அதிகமாகுது. சத்தியம், அசத்தியம், அனித்தியம், தெளிவு இதன் மூலம் நம்மை நாமே நமக்குள்ள கொண்டு போறோம். ஞானமே அதுக்கு ஆதாரமா இருக்கு. ஞானத்திலிருந்து தான் தியானம் வருது. ஞானம் இல்லாம முக்தி கிடையாது. இது நம்முடைய பாட்டு கூட இருக்கு இல்லையா, ஞானமே ஆதாரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஞானத்துல தான் எல்லாமே அடங்கியிருக்கு. மேலோட்டமா பார்த்தோம்னா ஞானம், யோகம், தாரணை, சேவை எல்லாமே ஒண்ணுதான். ஆனா அதுல உள்ள போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பின்பற்றுவதற்கும் புரிதலுக்கும் இது எல்லாத்தையும் விரிவா விளக்கப்பட்டிருக்கு. இப்ப ஞானம் ஆத்மாவுக்கு முக்தி தருது, சுதந்திரமாக்குது. ரெண்டாவது, ஞானம் ஒளியாக கருதப்படுது. இது அதன் ஆய்வுல கிடைச்ச இரண்டாவது திருஷ்டி கோணம், பார்வை. ஞானமே முக்தியின் மார்க்கம், ஒளியே முக்தியின் மார்க்கம், ஞானமே முக்தியினோட மார்க்கமா இருக்கு. இப்ப இந்த ஞானம் எவ்வளோக்கு எவ்வளோ நமக்குள்ள அதிகரிக்குதோ அவ்வளோக்குள்ள முக்தியும் அதனுடைய குணாதிசயங்களும் நம்ம வாழ்க்கையில வரும். ஸோ அது நடத்தையிலையும் தெரிய வரும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம முக்தி, ஜீவன் முக்தியினுடைய லட்சணங்கள் வாழ்க்கையில மகிழ்ச்சி, அமைதி, ஆனந்தம் இதெல்லாமே வெளிப்படணும். இப்போ மலர வேண்டும், மலர்ந்த முகத்தோட இருக்கணும். இப்போ செக்கிங் பண்ணணும். செக்கிங் பண்ணுறதுக்கான பாயிண்ட்டுகளும் முரளியில் இருக்கு. தொடர்ந்து செக் பண்ணிட்டு சோதனை பண்ணணும். தனிப்பட்ட ஆய்வு, தனிப்பட்ட செக்கிங், அதன் மூலம் தான் நம்முடைய இலக்கு, திசை, வாழ்க்கையினுடைய நிலை பற்றிய அனுபவம் கிடைக்குது. பெரும் பேரு கிடைக்குது. நமக்கு தெரிய வரும் அந்த நாள்ல இருந்தே இருந்தது போலவே ஆழத்துல ஞானத்துல போயிட்டு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஞானம் வாழ்க்கையில சமநிலையின் அடிப்படையாக இருக்கு. ஞானம், யோகம், தாரணை, சேவை ஆகியவற்றில் சமநிலை வச்சிருக்கணும். நடைமுறை, அனாலிசிஸ், பகுப்பாய்வு இது எல்லாத்துலேயும் சமநிலை வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாழ்க்கையில உணர்வு மற்றும் எண்ணங்களின் சமநிலை வச்சிருக்கணும். எண்ணங்கள் மட்டும் இல்ல, பாபா சொல்றது போல இதயமும் புத்தியும் ரெண்டும் சேர்த்து என்ன நினைச்சியா அப்படின்னு பாபா கேட்கிறார். இதயமும் புத்தியும் பற்றிய விஷயங்களை பேசுறார். இரண்டின் சமநிலை, ரெண்டுல எது அவசியமானது? முக்கியமாக ஒன்றை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே எப்போதுமே அவசியமா இருக்கு. ஆனா சமநிலையில் நடப்பது அப்படின்னா வாளின் கூர்மையில நடப்பது, வாளின் முனையில நடப்பது போல கவனத்துடன் சமநிலையில இருக்கணும். அடுத்த பாயிண்ட் யோகா. ஞானம், யோகம், தாரணை, சேவை இதுல இரண்டாவது பாயிண்ட்டுக்கு வரும். யோகம் அப்படின்னா கடந்த பட்டியில யோகத்தை பத்தின நிறைய வரையறைகள் பார்த்தோம். அது சங்கல்ப சக்தி. நாம நம்மையே நினைவுல வச்சிருக்கோம் அப்படின்னா அது யோகத்தின் பொக்கிஷம். சக்திகளை பெறுதல். யோகத்தின் பொக்கிஷத்தால மனோபலம் கிடைக்குது. இப்போ யோகத்தின் பொக்கிஷம் அப்படின்னா சக்திகளின் பொக்கிஷம். ஆத்மாவின் குணங்கள் மலருது, இயல்பா இருக்குது, சகஜமா இருக்கிறது, தொடர்ச்சியா இருக்கிறது. இதுதான் யோகத்துல பெறுதல், பிராப்தி அடையிறது, பொக்கிஷம். சில பாயிண்ட்டுகளை எடுத்து வச்சிருக்காங்க. யோகம் ஆத்மாவை பரமாத்மாவுடன் இணைக்குது. இது உயர்ந்த நிலை. இந்த உயர்ந்த பிராப்தி சேத்தனா ஆள் மனசுல இது அனுபவம் ஆகிறது. இப்போ யோகம் தன்னைத்தானே தன்னுடனே இணைக்கிறது. அதுக்கப்புறம் பரமாத்மாவை நோக்கி நம்ம முன்னேறி போறோம். இப்போ யோகத்துல ஆத்மீக சக்திகள் வளர்ச்சியை ஏற்படுத்துது. ஞானத்தின் பாயிண்ட்டுகள் மேல போயிட்டு நம்ம அங்கிருந்து வளர்ந்து யோகத்தினுடைய பாயிண்ட்டுகள் மேல நம்ம போறோம்.
இப்போ நம்முடைய மனதை அந்த நிலைக்கு கொண்டு போகணும். ஸோ தனக்குள்ள ஆத்ம சகிதமா பரமாத்மாவுடைய இணைப்பு, பரமாத்மாவின் சாட்சாத்காரம் நிகழ முடியும். யோகத்தால சக்திகள் அதிகரிக்குது. யோகத்தால பல விஷயங்கள், ஞானத்தின் சிந்தனை மற்றும் அனைத்தினாலையும் வேற எதுனாலையும் புரியாதது எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. அந்த ஆழ்ந்த நிலைக்கு போகும்போது யோகம் எப்பவுமே உதவி செய்யுது. இப்போ முக்தி மற்றும் மற்ற அனைத்திலிருந்தும் விடுவித்து உண்மையான திசைக்கு நம்மளை திருப்பது. யோகம் லேசாக்குது, எல்லாத்தையும் கீழே விட்டுடுறோம். முக்கியமானது சாரமானதை மட்டும் வாழ்க்கையில அப்ப வச்சிருப்போம். யோகம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சில நேரம் இருக்கும். ஆனா யோகம் உண்மையாகவே செஞ்சிருந்தோம் அப்படின்னா அது கஷ்டமானதா இருக்காது. யோகத்தின் இடத்துல வேற ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அதனாலதான் அது கஷ்டமா இருக்கு. மூளை எதுலயோ போய் மாட்டிக்குது. இது ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டத்தை பின்பற்றினோம் அப்படின்னா எப்பவுமே அது பலனை தரும். மைக்கு போல எல்லாமே சரியா இருக்கணும், சவுண்ட் சிஸ்டம் சிறப்பா இயங்கணும். எங்கேயாவது கோளாறு இருந்துச்சுன்னா செயல்முறை ப்ராக்டிக்கல்ல சிக்கல்ல வந்துடும். ஸோ எல்லா விஷயங்களும் இதே மாதிரிதான். ஞானத்தினுடைய சிந்தனையும் இப்படிதான், யோகமும் இப்படிதான், தாரணையும் இப்படிதான், சேவையும் இதே மாதிரிதான். சேவை சேவை சேவை. அதனால மட்டும் யாரும் சோர்வடைகிறதே இல்லை. அது யதார்த்தமாக இல்லைன்னா தான் பிரச்சனை ஏற்படும். அதை நாம அடுத்ததாக பார்க்க போறோம். யதார்த்தமா இல்லைன்னா பிரச்சனை ஏற்படும். ஸோ எந்த விஷயமா இருந்தாலும் விதியால சித்தி. பாபா சொல்றாருக்கு, யோகம் ஆத்மாவை சக்தி வாய்ந்ததா ஆக்குது, அனுபவத்தை கொடுக்குது, விகர்மத்தை நாசம் பண்ணுது. அப்ப நம்முடைய யோகம் மற்ற அனைத்தையும் விட உயர்வானதா இருக்கு. அடுத்தது தாரணைகள்னால சேமிப்பு. குணங்களின் பொக்கிஷம். ஆத்மா திருப்தி மற்றும் சம்பன்னமா ஆகுது. திருப்தியாகவும் சம்பன்னமா நம்மளை ஆக்குது. ஆன்மீக திருஷ்டி கோணம் இதுதான். தாரணை உண்மையில் மற்றவங்களுக்காக அல்ல, அனைத்தும் உள்ள மலருது. அதன் பலனும் அதிலிருந்தே கிடைக்குது. வாழ்க்கையில ஞானத்தின் சூரியன் உதிக்கும் போதுதான் தாரணைகளின் தரணி பசுமையா மாறுது. அதனால அதனோட பலன் அடையிறோம். இப்ப நம்ம வாழ்க்கைக்கே உண்மையில இது எல்லாமே நமக்கே தான் பலன் தருது. வேற யாருக்கும் அது பலன் தர்றதுக்கு முன்னாடி நமக்கு பலன் தருது. ஸோ பகவான் இங்க வந்திருக்கிறாரு யாருக்காக? எனக்காக மட்டும்தான், எனக்காகவே தான். ஒன்லி ஃபார் மீ, எனக்காக மட்டும்தான் வந்திருக்காரு. குணங்கள் அல்லது தாரணைகள் ஆத்மாவின் அழக மேம்படுத்துது. கவிதையிலையும் இருந்தது, எந்த மலரும் ஒருபோதும் பெயர் புகழுக்காக மலராது. அதன் சொந்த அழகு இருக்கு, அதன் சொந்த அனுபவம் இருக்கு, அதனுடைய சொந்த விழிப்புணர்வு இருக்கு, அதில் நிரம்பி இருக்கும் சைத்தன்யத்தின் வெளிப்பாடு அது. ஸோ அது அனைத்தும் இந்த குணங்களே ஆத்மாவை தன்னுடன் இணைக்கிறது. இந்த தாரணைகளே நம்முடன் இணைய ஒரு ஆதாரமா இருக்கு. இந்த ஒரு விழிப்புணர்வு இதுதான் ஆதாரமாகுது. இப்ப ஞான குணங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற திவ்ய குணங்கள், மேலும் நமக்கு சொல்லப்பட்டிருக்க அஷ்ட சக்திகள், இது எல்லாத்தையும் தாரணை செய்ய நம்ம முயற்சி செய்யறோம். மேலும் அது சகஜமாகவும் இருக்கு. ரெண்டும் அவசியமானது தான். ஆனா ஒன்றுக்கொன்று டிபெண்டா இருக்கு. இது இருந்தாதான் அது அப்படியே இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த விஷயம், தாரணைகளால ஆத்மா திருப்தி அடையுது. ஆத்ம திருப்தி இருந்தாதான் மற்றவங்களுக்கும் நம்ம சேவை செய்ய முடியும். நம்மாலேயே திருப்தியா இருந்தோம்னா தான் மற்றவங்களுக்கும் நம்ம மூலமா திருப்தி கொடுக்க முடியும். அதிகமா இப்படித்தான் நடக்குது. இதுல இருந்தே நம்ம தொடங்குறோம். சில நேரங்கள்ல நம்ம மற்றவங்களை திருப்தி செய்யும் போது நாமே திருப்தி அடைகிறோம்.
சேவை செயலில் ஈடுபடும் போது அடுத்த பாயிண்ட் குணங்கள். ஸோ இந்த தாரணைகள் சமுதாயத்தில் ஒரு உதாரணத்துக்காக சொல்லப்பட்டிருக்கு. உண்மையில் சிந்தனையிலிருந்து எல்லா பாயிண்ட்டுகளும் எடுக்கப்பட்டிருக்கு. ஆக இது எழுதப்பட்ட வகையில் இருக்கு. சுதந்திரமான முறையில் பேசினா இது சிந்தனைகள்ல இருந்து வந்திருக்கு. ஸோ குணங்களில் குணநிலை உருவாகுது. இதை பற்றி சிந்தனையை நம்ம அப்புறமா செய்யலாம். சிந்தனையின் சாரம் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. குணங்கள் சமுதாயத்தில் ஒரு உதாரணமாக மரியாதையாக நிறுவப்பட்டிருக்கு. ஒரு சமூக அமைப்பை உருவாக்குது. சமூக அமைப்பு ஒரு ஆதர்ஷத்தை, ஒரு உதாரணத்தை கொண்டு வருது. விழிப்புணர்வு நிலையில செய்யப்படும் போது அதே குணங்கள், அதே தாரணைகள், அதேவே மரியாதைகளாக மாறுது. பாசிட்டிவாக நல்லெண்ணமாக உருவாகுது. அதுக்கப்புறம் அது ஒரு பிரேரணையாக மற்றவங்களுக்கு ஆகுது. ஸோ இந்த மாதிரி சமூக நிலை, ஒரு சமூகத்தில் ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா இந்த 10 பேருடைய தாரணையும் வலுவாக இருக்குது அப்படின்னா அது சக்தி வாய்ந்த அமைப்பாக கருதப்படுது. சமுதாயத்தினுடைய அர்த்தமும் கூட இதுதான். மத நிலைப்பாட்டில் இந்து சமூகம், முஸ்லீம் சமூகம், அப்படி எல்லா சமூகங்களும் இருக்கு இல்லையா? அது தாரணைகளின் ஒரு அமைப்பாக உருவாயிருக்கு. ஒரு தனிநபர் நிலையில அந்த நபர் அந்த எல்லா தாரணைகளையும் பின்பற்றுகிறாரு. அங்கிருந்து அமைப்பு வலுவாகுது. அடுத்து நம்ம வர்றது சேவைகளின் பொக்கிஷம். சேவைகளின் பொக்கிஷம் அப்படிங்கிறது ஆத்மீக மகிழ்ச்சியின் அனுபவம். உண்மையில சேவைகளின் பொக்கிஷத்தால ஆத்மீக மகிழ்ச்சியினுடைய அனுபவம் கிடைக்குது. சேவை ஆத்மாவின் சுபாவமாக இருக்கு. ஞானத்தின் சூரிய உதயம் நிகழும் போதுதான், இல்லை ஞானத்தின் தீபம் வாழ்க்கையில ஏற்றி வைக்கும் போது அதிலிருந்து வரும் ஒளிதான் சேவை. தானாகவே சுய ஒளியாக மாறுது. எல்லாமே சுய ஒளியாக வெளிப்படுது. ஒளி கருணையாகவும் தயையாகவும் அன்பாகவும் வெளிப்படுது. நம்ம சமூக நலனுக்காக ஏதாவது ஒரு சமூக பணியை செஞ்சோம் அப்படின்னா அது வெளிப்படையான நிலைக்கு போயிட்டோம் அப்படிங்கிற அந்த சேவையினுடைய அர்த்தம் உண்மையில வெளியிலிருந்து தோன்றுது. அதன் பலன் உள்ள கிடைக்குது. தானத்தினுடைய உண்மையான அர்த்தம் போல அதன் உண்மையான பயன் நமக்கே கிடைக்குது. ஆனா அது வெளியிலிருந்து செய்யற மாதிரி இருக்கும். சேவை பெரும்பாலும் நம்ம அதை வெளியிலிருந்து பார்க்குறோம். நம்ம வெளியே யாருக்கோ சேவை செய்கிறோம் அப்படின்னு. ஆனால் அது உண்மையான பயன் யாருக்கு கிடைக்குது? தானத்தினுடைய உண்மையான பயன் நமக்கே கிடைக்குது. தானம் செய்பவருக்கே தான் கிடைக்குது. இப்போ நம்ம கருணை உள்ளவர்களாக இருந்தோம், நம்ம மற்றவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம். நம்ம சமூகத்தில் ஒரு உதாரணமாகவும் அன்பை நிருபுபவராகவும் சமூகத்தில் ஏதாவது ஒரு நடைமுறை குணத்தை கொண்டு வர்றவங்களாகவும் இது இந்த மாதிரியான பலன்கள், உண்மையான பயன் முதல்ல நமக்கு கிடைக்குது. நம்ம மூலமா அது மற்றவங்களுக்கு போகுது. அப்போ நமக்குள்ள அது நிரம்பி இருப்பதனுடைய வெளிப்பாடு தான் சேவை. ஸோ இதற்கு எதிர்மாறும் நடக்கும். வெளியே நம்ம கொடுக்க தொடங்கும் போது நாமே நிரம்பி கொண்டு இருக்கிறோமா? இரண்டும் நடக்குதா? வெளியிலையும் கொடுக்குறோம், உள்ளேயும் நிரம்புறோம். அப்படி இருக்கா அப்படிங்கிறது சில இடத்துல கேள்விக்குறியா இருக்கும். இப்போ சேவை செய்யறதுனால ஆத்மால சக்தி, ஆசீர்வாதங்களின் பொக்கிஷம் மற்றும் குணங்கள் அதிகரிக்குது. உண்மையான சேவை இறைவனின் பக்தி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பூஜை அல்லது ஆராதனையை விட உயர்ந்ததாக கருதப்படுறது பக்த சேவை. இது பல மதங்கள்ல ஏதோ ஒரு வடிவத்துல வச்சிருக்காங்க, வெளிப்படுத்துறாங்க. உதாரணமா யாருக்காவது உணவு கொடுத்தோம், பூஜை பாட்டு இதெல்லாத்தையும் விட மத சடங்குகளை செய்யறதை விட சேவை, உணவு கொடுக்கிற சேவை அதிகமானது தான். ஸோ முக்கியமாக ஒரு வாக்கியத்துல சொல்றோம் அப்படின்னா இதற்கு மனவியல் நன்மைகள் இருக்கு.
அதுக்கும் சில பாயிண்ட்கள் எடுத்திருக்காங்க. அப்போ ஒரு உயர்ந்த உணர்வு உருவாகுது. இதற்கும் ஒரு அனாலிசிஸ் ஆய்வு நடந்திருக்கு. உடல்ல மகிழ்ச்சி வருது, திருப்தி வருது, அந்த ஹார்மோன்கள் இருக்கு. மற்றவங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் போது அது மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்போது வெளிவரும் ஹார்மோன்கள் அது நமக்கு ஒரு திருப்தியை தருது. அது எல்லாத்தையும் அதிகரிக்குது. உண்மையில சேவை செய்தோம் அப்படின்னா உடனடியாக கிடைக்கும் உண்மையான பெறுதல் மகிழ்ச்சி தான். சேவையினால மகிழ்ச்சி கிடைக்கல அப்படின்னா கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். உண்மையில சேவையினால மாற்ற வேண்டிய அவசியம் இருக்காங்க. இப்ப நிலையை அப்டேட் செய்யணும். நிலையை உயர்த்துவதற்கான தேவை இருக்கு. உண்மையான கேள்விகளை உள்ள இறங்கறக்கு விடுங்க. ஓம் சாந்தி.